நான் +1 +2 ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எப்படி படிப்போம்னா, மண்டே டு ஃப்ரைடே ஒரே மாதிரி படிப்போம். லைக் மார்னிங் 5 to நைட்டு 10. அப்புறம் சாட்டர்டே சண்டேஸ் லீவ் விட்டுருவோம். லீவுனா காலையில் லேட்டாக எழுந்திரிப்போம், நைட்டு லேட்டாக தூங்குவோம், கொஞ்சம் விளையாடுவோம் ரூமில், அப்படி இருப்போம். ஆனால் என்னோடய ரூம்மேட் இன்னொருத்தங்க இருந்தாங்க. அவங்க எப்படி படிப்பாங்கன்னா, எல்லா டேஸும் ஒரே மாதிரி படிப்பாங்க. சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே எந்த டேயாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் அப்போ இருந்தாலும் சரி, மார்னிங் 5 o'clock எழுந்திரிப்பாங்க, நைட் 10 o'clock வரை படிப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எக்ஸாம் டேஸில் ரொம்ப டீப்பராக படிப்போம், வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக படிப்போம், வீக் டேஸில் வேறு மாதிரி படிப்போம். அப்படி தான் எங்கள் டேஸ் போச்சு. ஸோ ஒரு தடவை எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சைலேந்திர பாபு சார் வந்திருந்தார். அவர் செம்ம மோட்டிவேட்டடாக பேசினார். ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆகி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து தீயா வேலை செஞ்சோம். எப்படின்னா ரொம்ப வெறித்தனமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே ரொம்ப படித்தோம். படிச்சுட்டு அது வந்து ஒரு 7 days to 10 days அப்படி தான் இருந்தது. 1 week மேக்ஸிமம் 10 days அவ்வளோதான் இருந்தது அந்த மோட்டிவேஷன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, லைக் ஃபஸ்ட்டு எப்படி படித்தாங்களோ அதே மாதிரி தான் அப்போவும் படித்தாங்க, அதுக்கப்புறமும் படித்தாங்க. சார் வந்து பேசினப்பவும் படித்தாங்க, அதுக்கப்புறமும் படித்தாங்க, எக்ஸாம் அப்பவும் அதே மாதிரி தான் படித்தாங்க. லாஸ்ட்டாக அவங்க தான் நிறைய ஸ்கோர் பண்ணாங்க, ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தாங்க. ஸோ எப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தோம் கரெக்ட். ஆனால் அதை ஃபாலோ பண்ணல, டிசிப்ளின் ஃபாலோ பண்ணல. ஆனால் அவங்க எப்போதுமே ஒரே மாதிரி டிசிப்ளினாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு மோட்டிவேஷன் தேவை லைஃப்பில், நம்மளுக்கு ஊக்கம் யாராச்சும் கொடுக்கணும், அது தேவை. ஆனால் அதை விட முக்கியமானது நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது, டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு, அதை ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. தேங்க்யூ.